வழங்கிய ஐயா அது பத்மநாதன் அவர்களுக்கு எங்களது நன்றி. அதாவது ஒரு சின்ன மாற்றம், நம்ம ஷெரீஃப் வந்து அவசரமாக தென்காசி வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி குடும்ப நிகழ்வுகள் கலந்துக்கிறதுக்காக வேண்டி, அதனால் நூல் திறனாய்வை முதல்ல வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு சரியா? நன்றி. நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த எழுத்தாளர் சே ராஜசேகர் அவர்கள் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த புத்தகம் வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் இலக்கிய பேரவையில் தான் வெளியிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதுவா? கவிதை நூல் என்ன? ஆமாம், 2 எழுதியிருக்கிறாங்க. ஒன்று என் சுவாசமே நீதான் குறுங்கவிதைகள் ஒன்று, அடுத்தது நிஜத்தின் நிழல்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து நிஜத்தின் நிழல்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது பேசுறதுக்காக 2 பேர், ஐயா ஷெரீஃப் அவர்கள், அடுத்தது நமது துணை செயலாளர் மாரிமுத்து அவர்கள் 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடி தான் பூர்வீகம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுனது எல்லாமே கேரளாவில் வச்சு, புத்தகமே கேரளாவில் தான் போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க. திருவனந்தபுரம் தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் திருவனந்தபுரம் அங்கே தான் பதிப்பிச்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அணிந்துரை பா ஜெயகிருஷ்ணன், கேரள பல்கலைக்கழகம் தமிழ்துறை தலைவர், கேரள பல்கலைக்கழகம் திருவனந்தபுரம். வாழ்த்துறை பாமாகிருஷ்ணன், புனித சிலுவை மகளிர் மேல்நிலைப்பள்ளி தெப்பக்குளம் திருச்சியிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. பதிப்பித்தது வந்து கேரள திருவனந்தபுரம் தமிழ் எழுத்தாளர் சங்கம் அப்படின்ட்டு. இப்போ தூத்துக்குடியிலேருந்து கேரளாவில் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் ஏரியானா தென்காசி பக்கம், அந்த வாசுதேவனூர் பக்கத்தில் இயற்கை வேளாண்மை அது சார்ந்து குடும்பத்தோடு இருந்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஐயாவுடைய பணி சிறக்க எங்களது வாழ்த்துக்கள். இவங்களுடைய 15 சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு நிஜத்தின் நிழல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. இதை வந்து பாதியாக 2 பேரும் பேசுகிறது இருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கணினி யுகத்தில், இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் எப்படி வந்து வாசிப்பு எப்படி குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணுரையில் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 லைன் மட்டும் வாசிக்கிறேன். கனரக இயந்திரம் முதல் கணினி வரை உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஜப்பானில் மாதம் 100க்கும் மேற்பட்ட இதழ்கள் வெளிவருகின்றன என்ற செய்தியே அவர்களின் வாசிப்பு திறனுக்கு ஒரு சாட்சியாகும். ஜப்பானியர்களின் சிந்தனை திறன் மேம்பட்டு மிளிர்வதற்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய தொழில்நுட்பத்திற்கும் இந்த வாசிப்பு ஒரு காரணமே ஆகும். மனது தெளிவில் இருப்பதுதான் அவர்களின் மகத்தான சாதனைகளுக்கு காரணம் என்பது புலப்படுகிறது. அது உலகளவில் வந்து கம்ப்யூட்டர் துறையில் ஜப்பான் தான் முன்னால் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஐயா அருமநாயகம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அந்த ஜப்பானில் கூட மாதத்துக்கு 100 இதழ்கள் வெளிவருகிறதான். நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 15 சிறுகதைகளில் முதல் பாதியை வந்து நம்ம ஐயா கருவூலத்துறையிலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற முகமது ஷெரீஃப் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பார்வையை முன்வைப்பார்கள். ஷெரீஃப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.